ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலயமா சட்டம் அறிந்து கொள்வோம். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஜட்ஜ்மெண்ட்டோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது அனுபவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வில் மூலியமாகவும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா வில் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இது லைஃப் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுபவ உரிமை. இந்த அனுபவ உரிமை மூலியமாக கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு. அது மூலமாக பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அதை லைஃப் எஸ்டேட் கொடுத்ததுனால அந்த சொத்து அவங்களுக்கு பாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில் மூலியமாக ஒரு பெண்ணுக்கு அனுபவத்துக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுபவத்துக்கு எழுதி கொடுத்தது மூலியமாக அந்த பெண்ணுக்கு அந்த சொத்து ரைட்ஸ் வந்துருமா, அந்த பெண்ணு அந்த சொத்துக்கு முழு உரிமை பெற்று விடுவாங்களா, அந்த பெண்ணுக்கு அந்த சொத்து கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது. அதாவது அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவ உரிமையை வைத்து முழு உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேஸோடைய அம்சம். இந்த கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லைஃப் எஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த லைஃப் எஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எஸ்டேட். லைஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி இஸ் எ ரைட் டு என்ஜாய் எ ப்ராப்பர்ட்டி for the duration of the life of the person with the interest known as the life tenant. The life tenant is not the owner of the property and cannot sell, transfer or alienate it to the detriment of the absolute owner. The life interest ends when the life tenant dies and the property passes to the next generation or according to the terms of a will or deed. கிரியேட்டிங் ஏ லைஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். The life interest is usually created under the trust. For example, a will can include a life interest clause that gives someone the right to enjoy a property for their lifetime. அதாவது ஒரு வில்லு மூலியமாக அந்த சொத்தை அனுபவத்துக்கு அவங்க லைஃப் டைம் பீரியடில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான், அந்த கிளாஸ் இருந்தால் அது அந்த சொத்தை அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த லைஃப் டைம் பூரியமாக. அதுதான் கிரியேட்டிங் ஏ லைஃப் இன்ட்ரெஸ்ட். செல்லிங் த ப்ராப்பர்ட்டி. டு செல்லிங் அ ப்ராப்பர்ட்டி வித் த லைஃப் இன்ட்ரெஸ்ட், both the life interest holder and the ultimate beneficiary must agree in writing. Alternative to life interest, other ways to pass on assets to beneficiaries includes a transfer on death deed, a recoverable life trust or an irrecoverable life trust. இதுதான் லைஃப் இன்ட்ரெஸ்டோட மீனிங். லைஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி அவங்களுக்கு யாருக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவ பாத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் விற்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உயில் மூலியமாக, ஒரு டீடு மூலியமாக, ஒரு டாக்குமெண்ட் மூலியமாக அதை கடத்தவோ அதை அவங்களுக்கு முடியாது. என்ன, இது ஒரு நம்பிக்கையின் பெயரில் கொடுக்கறது. அதாவது இப்போ ஒருத்தவங்க நண்பர் இருக்காரு அப்படின்னா அவர் நெருங்கிய நண்பர், அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா, வில்லு எழுதி கொடுக்கலாம். அதாவது இது 10 ஏக்கர் இருக்குது, இந்த 10 ஏக்கரை நீங்கள் அனுபவம் பண்ணிக்கோங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது உள்ள வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட்டை வில்ல போட்டால் அது லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதாவது அன்டில் டெத் வரைக்கும். ஏன்னா அவங்க யாருக்கு எழுதி கொடுக்காங்களோ அவங்க அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம். அது கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அனுபவிச்சுக்கலாம். பட் ஆனால் சொத்தை கடத்துவதோ அப்படிலாம் அந்த சொத்து என்ன சொத்து அப்படின்னு உரிமை கோருவதோ அந்த வில்லின் மூலியமாக முடியாது. அந்த வில்லு அப்படிங்கிறது லைஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான வில்லு. அதனால் அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் பெனிஃபிஷியரி பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது லைஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோ யூ டு கிவ் த ப்ராப்பர்ட்டி டு எ பர்சன் ஃபார் எ டியூரேஷன் ஆஃப் தியர் லைஃப்
after which it passed to the next generation according to the term of the will. இதுதான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்கிறது. இப்போ வந்து நம்ம அந்த வழக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு வந்து என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு. இந்த வழக்குடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவ உரிமையை வைத்து முழு உரிமை கோர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் வந்து வழக்கு. இந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்து வாரிசு உரிமை சட்ட பிரிவு 14 படி ஒரு பெண் எந்த சொத்து பெற்றாலும் அது அவளுடைய சுய சொத்தாகும். ஆனால் ஒரு சொத்தில் பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட வாழ்நாள் அனுபவ உரிமையை வைத்து அந்த சொத்தில் முழு உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. ஏன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட், லைஃப் இன்ட்ரெஸ்ட் கிவன் டு த உமன் will not transfer into absolute ownership as per section 14 of the Hindu Succession Act. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் மூலயமா இது வந்து ஒரு குடும்பத்துக்கு இடையில வந்து நடக்கிற தகராறில் இந்த கேஸ் வந்து கீழ்கோர்ட்டில் வந்து ஆபெக்ஸ் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. லைஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லைஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இந்த சொத்தில் வந்து உரிமை வந்து வராது. அதை வந்து நீங்கள் அனுபவம் தான் பண்ணிக்கிடணும். அதை தான் வில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லிடுறது. இது முக்கியமான ஒரு கேஸு. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது, ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.